சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். 2 மாதங்கள் முன்பாக திருத்தணி மாபோசி சாலை அருகில் மகாத்மா காந்தி சிலை இருந்தது. அந்த சிலை அகற்றப்பட்டு தற்போது அரசுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்நிலையில் அந்நிலத்தில் புதிதாக மார்க்கெட் ஒன்று கட்டப்பட்டது. அந்த மார்க்கெட்டு காமராஜ் தேவை இந்நிலையில் அதே இடத்தில் மகாத்மா காந்தி சிலை அங்கே வைக்க வேண்டும் என்று திருத்தணி பொதுமக்களும் அவருடைய தலைமை கோரிக்கை வைத்திருக்கிறார். காரணம் அந்த இடத்தில் நீண்ட காலமாக ஒரு 50 ஆண்டு பேராக அந்த இடத்தில் மகாத்மா காந்தி சிலை இருந்தது. ஆகவே பொதுமக்கள் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கும் அரசியல் கட்சிக்காரர்கள் முக்கியமான நாட்களில் அந்த இடத்தில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை அந்த இடத்திலே அந்த மகாத்மா சிலை வைத்தால் பொதுமக்களும் அரசியல்வாதிகள் நலமாக இருக்கும் என்று பொதுமக்கள் கோரிக்கையினர். இதை விட்டு திருத்தணியிலே அதிமுக நகர செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற மாற்ற சவுந்தரராஜன் நாம் இந்த கருத்தை விட்டு அவர்களுக்கு கேட்கிறோம். திருத்தணி வந்து இப்போ அந்த மகாத்மா காந்தி சிலை இருக்கப்பட்டு 2 மாதம் ஆகிறது. புதிதாக அந்த மார்க்கெட் கட்டப்பட்டது. ஏற்கனவே அந்த சிலை அங்குதான் இருந்தது. இப்போது பொதுமக்கள் அந்த சிலையை அந்த மார்க்கெட் அருகாமையில் வைத்தால் நலமாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தார். அது குறித்து உங்களை கருத்து சொல்லுங்கள். வணக்கம். திருத்தணி நகர பொதுமக்களுக்கு வணக்கம். இந்த தற்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எழுந்த மார்க்கெட்டு ஏற்கனவே இருந்த காமராஜர் அங்காடி இந்த நகராட்சி நிர்வாகத்தால் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு இப்பொழுது திறப்பு விழா நடத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை அது பொதுவாக காய்கறி அங்காடி என்று நகராட்சியால் அறிவிக்கப்பட்டு பின்பு பல்வேறு கட்சிகள், அரசியல் கட்சிகள், பெருந்தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் எழுந்ததால் அதில் மீண்டும் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும், அந்த அங்காடிக்கு ஏற்கனவே இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரை அறிவிக்க வேண்டும் என்று கோரியதனுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகமும் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அங்காடி என்று அரசாணை அறிவித்து பெயர் மாற்றம் செய்தது. அந்த பெயர் மாற்றத்தை அறிவித்ததற்காக தமிழக அரசிற்கும் புதிய நகராட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அதற்கடுத்து அங்கு இருந்த போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக நகராட்சியால் தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த காந்தி சிலையை அப்புறப்படுத்தி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இது தற்பொழுது இந்த நகராட்சி நிர்வாகத்தால் மட்டும் எழுந்த கோரிக்கை அல்ல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராகவும் நான் நகரமன்ற தலைவராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர மன்றம் இருந்த பொழுது அங்கே போக்குவரத்துகளுக்கு இடைஞ்சலாக குறுகிய அந்த மார்க்கெட் பகுதியில் அமைந்திருக்கின்ற சாலையிலே இருக்கின்ற அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அப்பொழுதே தீர்மானம் ஏற்றினோம். அது குறித்து ஆலோசிக்கவும் பட்டது. ஆனால் அந்த காலதாமதத்திற்கு பிறகு தற்பொழுது இருக்கின்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமும் இணைந்து அந்த சிலையை பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாத வகையிலே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுந்தபோது பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த சிலையை அப்புறப்படுத்தக்கூடாது என்று கூறினார்கள். ஆனாலும் பொதுமக்கள் நலன் மற்றும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் போக்குவரத்து இடையூறுகள் அவற்றை கருத்தில் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சிலையை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்கலாம் என்று அப்போது நாங்கள் கூறியிருந்தோம். அந்த அடிப்படையிலே அந்த சிலை அகற்றப்பட்டது. தற்பொழுது அந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் நெடுஞ்சாலைத்துறையால் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் பொதுமக்களுடைய எண்ணங்களிலே மனதிலே அண்ணல் காந்தியடிகள் ஒரு மாபெரும் தலைவர், இந்த இந்தியாவினுடைய துணை கண்டத்திற்கு சுதந்திரம் பெற்றுத்தர போராடிய அவருடைய நினைவாக வைக்கப்பட்ட சிலை, அந்த சிலையை வேறு இடத்தில் கொண்டு சென்று அமைப்பது நல்லதல்ல. அதே காமராஜர் அங்காடியினுடைய மார்க்கெட்டினுடைய முகப்பிலே அந்த சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலே நிறைவு வருகிறது. அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். ஆனாலும் இப்பொழுது அரசு ஆணைப்படி
ஒரு புதிய சிலைகளை வைக்க அரசு அனுமதி வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கோரிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நகராட்சி நிர்வாகம் அந்த சிலையை முடியுமான அளவில் அந்த காமராஜர் அங்காடியினுடைய எதிரில் நுழைவாசலில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத வகையிலே அமைத்து அந்த சிலையை அங்கு நிறுவுவதற்கு அரசாணை பெற்று நகராட்சி நிர்வாகமும் தீர்மானம் இயற்றி அரசு ஆணையை பெற்று அதே இடத்தில் நிறுவினால் மிகவும் நலமாக இருக்கும் என்று கோருகிறோம். நாங்கள் நகரமன்ற தலைவரை அணுகி எங்களுடைய கோரிக்கையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கேட்டபொழுது அவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலே நாங்கள் காமராஜர் சிலையும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிலையும் அமைக்க இருக்கிறோம் என்று கூறியுள்ளார்கள். அந்த கோரிக்கையும் அவருடைய முடிவும் நல்ல முடிவாக இருந்தாலும் பொதுமக்களுடைய கோரிக்கை எடுக்கப்பட்ட சிலை காந்தி சிலை அந்த காமராஜர் அங்காடி எதிரில் அமைந்தால் நலமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று நகராட்சி நிர்வாகம் அங்கே மீண்டும் நகராட்சி அந்த மார்க்கெட் அங்காடி நுழைவாயிலில் பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத வண்ணம் அந்த சிலையை அந்த முகப்பிலே அமைப்பதற்கு நகராட்சி தீர்மானம் இயற்றி அரசாணை பெற்று அமைத்தால் நலமாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.